காலையில் எப்படி யாகம் வளர்க்குறது எப்படி ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் வளர்ப்பாங்க. 6 மணிக்கு 5:30க்கு நம்ம நாட முடிப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இல்லை 6 மணி வரைக்கும் சாயந்தரம் 6 மணியில் ஆரம்பிச்சு ரொம்ப லென்த்தாக வாசிக்க வேணாம், சுருக்கமாக வச்சா போதும். நீளம் வந்ததுன்னு பிள்ளைய ஒத்துக்குது. அதுக்குன்னு நம்ம என்ன இதான் போஸ்ட் மரத்தை அப்படின்ட்டு வர முடியும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று அப்பனாப்பட்டவன் தக்க சாமட்டல. என்ன பூரா பொழுதுக்கலையா நாடகம் ஆடுறீங்க? தூசி விட்டது. ஆனா நீங்க ஆனா நீங்களா நீங்க பூரா உங்க சாமனை துடைக்கிறீங்க. நான் அதை ஏத்துக்கிறேன். தாளக்கார் இப்படி தாளத்தை மல்லாக்க வச்சுக்கிட்டு துப்புரவா இருக்கட்டும். ஆகையால் காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், மணப்பாறை சங்கம், அரியலூர் சங்கம், கரூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம், அத்தனை சங்கத்துக்கு பேக்க தூக்கி கொண்டு போய் நாய் போல் ஓலோ என்று அழைந்து நான் நாட ஆட வேண்டும் என அப்படப்பட்டவன் தக்க சகம். இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகின்றதாக என் ஆனந்தி. உண்மைதான் சுவாமிகள், உண்மைதான்ப்பா. என்னங்க அப்படி சொல்றீங்க? உண்மையான நாரதர் மக முடியும் நான் தான். ஆஹா, இது தெரியாம நாங்க மாக்கடி மாக்கடின்னு போட்டு வாங்க. யாரு வத்த பிள்ளைகளோ இப்படி மங்கட்டி மங்கட்டின்னு அடிச்சு சாகரிய. இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். சுவாமிகள், எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். கேளுமா. உண்மையான நாரதர் நீங்க தானே? ஆமா சாமி, உண்மையான நாரதன் அந்த வீணையும். அருமையான கேள்வி. ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? இமயமலை உச்சியில் வந்தேன். சரி, அந்த இமயமலை உச்சி என் வீணையை இடித்தது. என் வீணையை அந்த இமயமலை உச்சியில் தவம் புரிய வைத்துவிட்டு வந்துள்ளேனப்பா. நம்புற மாதிரியா இருக்கு. இல்ல சாமி சொன்னா உண்மையா தான் இருக்கா? சாமி, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். விளக்குமா? அவர் பூணூல் போட்டிருந்தாரு. உங்க பூணூல் காணுங்க உள்ள தொங்குது. உங்களுக்கு உண்டுமா? எங்களுக்கு தான் உள்ள தொங்குது. எல்லாருக்கும் பணியில சாமி. எனக்கு ஒரு சந்தேகம். வணக்கமா. என்ன அவனும் மனிதன் தானே சாமி? இங்கிட்டு வாங்க. இல்ல கையில எல்லாம் பூ வச்சிருக்கீல, உங்களுக்கு என்ன இன்னைக்கு முதலிரவா? ஆமா, முதலிரவு. என் பொண்டாட்டி பாலோட வருவா, நான் பழத்தோட நிற்பேன். பொண்டாட்டி பாலோட அப்பவே நான் பெண்ணாசையே வேண்டாம் என்று வாழக்கூடிய யாருக்கிட்ட போய் என்ன கேட்கணும் தெரியாது. இன்னொரு ஒரு சந்தேகம். பெரிய என்ன உனக்கு என்ன வெறும் சந்தேகமா? இது என்னது? இது என் பாடலுக்கு இசையமைப்பதற்காக வைத்துள்ள சப்ததாள கட்டை. ஓ, சப்ததாள கட்டை இதுதானே? இசைக்கருவி. ஓ, இசைக்கருவி. எங்க காமிங்க. என்ன பணப்பட்ட மாதிரி இருக்கு? மாமியாவை வைத்திருக்கிற ஆண்களுக்கு புறம் இது பணமட்டை. இதுதாங்க என்ன பளபளப்பு. எவ்வளவு மேல இல்ல மாமியா வச்சிருக்கோம்னு சொல்லிடுவாரு. இதுதான் சப்தத்தால கட்ட. அப்படி உங்க வாய் அடைக்கிறதுக்கு என்னென்ன பேச வேண்டியதா இருக்கு. அவரு சாமி வச்சிருக்கிறது வந்து என்ன பணமட்டையா? சாமி சொல்லுங்க. இங்க போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். ஆமா, இந்த உலகத்தில் ஒரு நாரதர் தான் இருக்க வேண்டும். 2 நாரதர்கள் இருந்தால் உலகம் 2ஆக பிளந்து விடும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். 2 கத்தி இருந்தால் உரை 2ஆக கிழிந்து விடும். சாமி, என்ன மறுபடியும் சந்தேகம். என்ன என்ன சொன்னியா? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். அப்படியா? நீங்க இந்த நீக்குற படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? என்னைக்கு நீ 25,000 ரூபாய்க்கு ஓப்போ செல்லு வாங்கினியோ, ஓப்போ செல்லு வாங்கி நீ வேனுக்கு கடைசி சீட்ல படுத்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு வந்தியோ, அன்னில இருந்து நீ மொட்டை குண்டி படம் பார்க்கறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருக்கு சாமிகள். ஓய், அவன் என்ன தப்பா கேட்டான்? என்னது? நீங்க என்ன அவனை அசிங்கப்படுத்துறீங்க? என்ன அசிங்கப்படுத்துறேன்? கத்தி எதுல வைப்போம்? உரையில. என்ன உரை? லப்பர் உரை.
லெதர் உரை. லெதர் தானே? ஆமா. லெதர்னா ஒன்னா கூட 2 என்ன 3 கூட உள்ள திணிக்கலாம், அகண்டு கொடுக்கும். அவ்வளவு இஷ்டம் தாப்பா. வாழை பிடிச்சா அகண்டு கொடுங்க, சுருக்கமா இருந்தா அகண்டு கொடுக்காதீங்க. இந்த போலிச்சாமியார் சந்திக்க வேண்டும். ஓம் நம நாராயண, ஓம் நம நாராயண, ஓம் நம நாராயண. அவங்க நிக்கிற போச பாரு. 1984 ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெமினி படம் போடுவாங்க பாரு. படம் போட்ட உடனே 2 பொம்மை குட்டி அப்படியே மொட்டை குட்டியா பீப்பி வச்சுக்கிட்டு அப்படி திரும்ப மைச்சட்டு 25 லட்சம் ஏற்கனவே சிரமப்பட்டு ரொம்ப வேதனையில் உட்காந்துருக்காரு. காட்டுக்குள்ள வந்து ஊட்டமணி நல்ல தேருக்கு மண்ணா ஒட்டி இருக்கு. உன்னோட அரைக்கடை சுதி எனக்கு கூட. நீங்க தான் உண்மையான சாமி. அரைக்கட்டை கூடவா இல்லையா? ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் ஆளுக்கும் உருவத்துக்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேற எவன்கிட்ட இழிச்சப்ப அவன்கிட்ட பேசணும். உமக்கு மரியாதை, உமக்கு மரியாதை. ஒரு மூடி அடிச்சு விடவா? என்ன அடிச்சு விட தெரியுமா? என்னையா சொன்னேன்? நாய் விஷம் போட்டா, நாய் விஷம் போட்டா வா சண்டைக்கு இங்க வா. எதுக்கு அஞ்சு பம்புற? பாடி மரியாதை மேல. 1/2 லிட்டர் டீசல், 1/2 லிட்டர் டீசல். அது 1/2 லிட்டர். ஆமா 1/2 லிட்டர், 1/2 கேன் டீசல், 1/2 கேன் டீசல். பாடி பாடி வா வா. கொடை வச்சிருக்க ஊதி விட்டு கூத்துடும். நாய் விஷம் போட்டால் பொழைக்க வேண்டும். ஆமா. சிங்க வேஷம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டும். புலி வேஷம் போட்டால் உரும்ப வேண்டும், உரும்ப வேண்டும். பன்னி வேஷம் போட்டால் பிய திங்கிறமா. சாமி வணக்கம் வணக்கம். மேலோகத்துல வந்து எப்போ வந்தீங்க? சட்டையெல்லாம் நல்ல சட்டையா போட்டிருக்கீங்க சாமி. போய் தேடி தேடி பார்த்து கிடைக்கல. போய் மேலோகத்துல பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. ஒரு இடத்துல நல்ல சுட சுட கிடைச்சி அள்ளிட்டு வந்திருக்கீங்க. சாப்பிட்றீங்களா? பியா கருமம். சொன்ன இந்த ஊர்ல என்னை பார்த்து நீ பீதிங்க சொன்ன. இன்னைக்கு நீ பீதிங்க சொல்லுவ. நல்ல யோசனை பண்ணி பாரு. ஒரு கை பீ அள்ளி வாங்கிக்கிட்ட கொண்டு போக முடியுமா? நாத்தம் தாங்க முடியாது. அது நம்மளுக்கு கண்ட கண்ட சரக்கு போட்டு போட்டு சைடிச்சு முச்சக்கொட்டை சுண்டக்கொட்டை காரா பொந்தி மிச்சரும் முறுக்கு இதை பூரா நல்லா திரும்பிட்டு 4 நாள் அடைச்சி வச்சு போயிடுறேன். நாத்தம் தாங்க முடியும். என்னைய பார்த்து பீதிங்க சொன்ன விட மாட்டேன். பீதிங்க சொன்ன நானா பெட்டிக்கார தம்பியா? பெட்டிக்கார அம்பு விட்டது நீதாங்க. நீ என்ன சொல்றே? நான் விட மாட்டேன். என்ன அடி 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 அடி. உனக்கு பிடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கு. நீ என்ன பண்ற? நீர் வர காரணம் ஒரு மழை வெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக. ஆமா, சுண்ணாம்பதுல ஓட்டா வெந்து வரும். சுண்டூர்ல ஓட்டுருங்க. சப்பரத்தை விட்டு 15 வருஷம் ஆச்சு. என்னமா சப்பிக்கிட்டு இருப்பாங்க? செந்தமிழிலே செப்புமையா என்ன தீவிரவாதியா? செந்தமிழ் நாடன்னும் போதி நீ இப்ப தேன் வந்து வாங்கியது காதலி என்ன பாரதி.
யாம் அறிந்த மொழிகள் தமிழ் போல் இனிதான மொழியை எங்கும் காணும்னே. அப்படியா? அந்த படிச்சவரும் தமிழ் 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 என்று சொன்னாலே அது அமிர்து 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 என்று பிறக்கும்னே. அப்படி சொல்லியா? படித்தேன் படித்தேன். அது தமிழ் மொழி மட்டும் படித்தது இனித்தது, வேற எந்த மொழிக்கும் அந்த சிறப்பு கிடையாதுன்ட்டேன். கணத்துல இருந்து கையெடுத்துக்க பார்க்கலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ பெரியாளே நீ போடுற ஓட்டுல அக்கா மக்களா அந்த 4 அக்கால யாராவது ஒரு அக்கா அரப்ப மோதிரத்தை கழட்டி என் கையில போடல. பாத்ரூமையா பாத்ரூமையா அக்கா அரப்ப மின்னுது வர அந்த கையில ஒரு கையில பார்த்துட்டு உனக்கு எனக்கு போட்டி. பந்தயம் இந்த இடத்துல உமக்கு மக்கு போட்டி. போட்டி யார் வெற்றி பெறுகிறார் யார் தோல்வி பெறுகிறார் என்பது இப்போதே கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். போட்டியிலே நிபந்தனையை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? யாம் அறிவிக்க நானே அறிவிக்கிறேன். அறிவித்து விடுங்கள். உம்மிடம் இந்த மேடையில் நான் தோல்வி விட்டால் சத்தியம் செய்து சொல்கிறேன், அம்மன குண்டியா ஓடுறேன். ஓட வைக்கிறேன். முடியாது. அக்கனில 6 மாதமா அம்மன குண்டியா தவமா இருந்து வந்திருக்கேன் உன்னை தூக்கத்துக்கு. எத்தனை நாள்? 6 மாசம் அம்மன குண்டியா. ஆமா. அழிப்பா எதுக்கு? பூரா மோல்டிங் பிட்டிங் அழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, உம்மிடம் நான் தோற்று விட்டால் அந்த போட்டி நிபந்தனையை தாங்களே அறிவித்து விடுங்கள். உம்மிடம் நான் தோல்வி விட்டால் அம்மன குண்டியாக ஓடுகிறேன். எம்மிடம் நீர் தோல்வி விட்டால் இன்னிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு. பரவாயில்ல விடுங்க. இனிமேல் இந்த மேடையிலிருந்து உம்மிடம் நான் தோற்று விட்டால் இந்த மேடையிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்பேன். வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. கட்டையும் பிடிக்க மாட்டேன், வேஷம் போட மாட்டேன். சோத்துக்கு என்ன? சோத்துக்கு நான் காட்டை பிடிச்சி பையன். நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ? நான் சோத்துக்கு சுப்பிரமணியனை பிடிச்சிட்டு ஊருக்கு போவேன். ஊருக்கு போக வைக்கிறேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்தம் 247. அறிவிட்ட நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. எவ்வளவே கேட்பேன், பதில் சொல்ல மாட்டேன். திருட்டு நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டுட்டே நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா நீ கேட்ட உடனே பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிற. தெரிஞ்சவன் பட்டு பட்டுன்னு அடிப்பேன், தெரியாதவன் கவட்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, 247. மொள்ள மாதிரி பயிலு ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. இங்க வேற நாய் எதையே பார்க்கணும் பார்ப்பேன், பதிலே சொல்ல மாட்டேன். தெரப்பட சும்மாவா? சும்மாவான்னு கேட்கிறேன். இங்க பாருங்களே, ஆண்டவன் மூளை இங்க ஒட்டி வச்சான், இதயத்தை இங்க வச்சிருக்கேன். அறிவு திறமை உடம்பு பூரா உமக்கு எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. கேட்டவுடனே பதில் சொல்றீங்க. திருட்டு நாய் மாதிரி முடிக்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க தெளிவா சொல்றீங்களே. பண்ணி எதையே பாக்குறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ எவ்வளவு திறமை? அறிவு இருக்கிறது, கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துல ஒளிந்து இருக்கிறது. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கூட்டினா 247. பேச்சு பூரா கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல். உடம்ப பாருல, தேக்கில செஞ்ச மாதிரியா உடம்பு, பேச்சு அந்த மாதிரி இல்லையா. சும்மா அறிவு மட்டும் இங்க இருக்கணும். இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க இருக்கு தெரியும். இங்க எங்கடே இருக்கு? நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். சும்மா இல்ல, காதுக்குள்ள கூட இருந்தாலும் இருக்கலாம். சும்மா கிடையாது, விட மாட்டேன், கண்டுபிடிக்க விட மாட்டேன். சும்மாவா? அறிவுத்திறனை எப்படி சோதிக்கிறது? விட மாட்டேன், எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உயிரெழுத்து எழுத்து உயிரை போட்டு கொண்டுகிட்டு இருக்க. நான் துவாக்கி போறதுக்காண்டி பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து மெடிக்கல் போட வந்தனா, வாயை பொழந்துக்கிட்டு பாக்குற, குண்டியை திருவிட்டு பாக்குற, கவட்டை பொழந்துக்கிட்டு பாக்குற. நீ பார்த்ததெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காதுக்குள்ள வாக்குறத பாரு, காதுக்குள்ள குறும்பி தாயா இருக்கு, நல்லா தெரியாது பாத்துக்க. அறிவு அந்த பக்கம் உண்டு. ஆமா, அறிவு காதுக்குள்ள கொண்டே வச்சிருக்காங்க. முனிவர்கள் கோவங்களை கொலை பண்ற மாதிரி பேசுற, கோவப்படுற மாதிரி பேசுற. உயிரோடு வேண்டாம், கொட்டகை தீப்பிடிச்சு எரியும். ஆனா தகரமா போச்சு. மொத்த எழுத்துக்களை கொண்டு 247. தமிழ் என்று எழுதினா 3 5. இப்ப தெரியுதா என்ன போலிச்சாமின்னு? இப்ப தெரியுதா? தா சேர்ல உட்கார்ந்திருக்கா? தெரியுதா? தமிழ்னு எழுதுவோம். 3 வருமா 5 வருமா? தா மீ இல் 3. தா மீ இல் எத்தனை? 3. டேய், இப்ப தானே 5 சொன்னேன்.
அஞ்சுனா? ஆமா. நான் எப்ப அஞ்சுனே? அப்ப நான் போதையில நிக்கிறேனா? தா தா மீ மீ இல். இந்த 5 வந்துருச்சுல. 5 தான்டா. வரும்படி வரும்படி. 3ங்கறடி. ஆமா. கண்ணுக்கு தெரிஞ்ச 3 எழுத்து தான். 3 எழுத்துக்குள்ளே 2 எழுத்து ஒளிந்திருக்கிறது மகனே, ஒளிந்திருக்கிறது. பாருங்களே. தா என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா? அது உயிர்மெய் எழுத்து. சரியா? தா என்ற உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகுது? இத்து என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்ற உயிர் எழுத்து கூடினா இத்து கூட்டல் தா. தா கண்டே 2 எழுத்து. மீ என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா? அது உயிர்மெய் எழுத்து. பாத்தீங்களா? இந்த மீ என்ற உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகுது? இம் என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிரிழத்தையும் கூட்டினால் இம் கூட்டல் ஈ மீ மீ. அப்ப மீ எத்தனை எழுத்து? 2 எழுத்து. இல் என்பது உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா? அது மெய் எழுத்து. பாத்தீங்களா? மெய் எழுத்து. தனிப்பட்ட முறையிலே பொருள் சேர்கிறதா? ஒரு உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். பாத்தீங்களா? குரிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. தா என்பது 2 எழுத்து. மீ என்பது 2 எழுத்து. இல் என்பது 1. மொத்த எத்தனை எழுத்து? 5. நான் எத்தனை சொன்னேன்? இலக்கண எழுதி அப்படி எனக்கு எத்தனை சொன்னேன்? 5. எனக்கு நீ 3 தான் சொன்னேன். நான் சொல்றேன். சரியா சொல்றேன். நான் சொல்றேன். வேணாம்யா. 5 சொல்லவா? கொண்டாந்து வாய்க்கு கொண்டாந்து விடியா கட்டே. ஒழுங்கா பேச. சரியா சரியா சொல்றா. சொல்லவா இலக்கண? நான் சொல்றேன். எழுத்து சொல்லல பொருள் இலக்கண ஆப்பலக்கண அணி இலக்கண. சரி. அப்படி சொல்லு. எழுத்து என்றால் அது ஒரு வடிவம். அப்படி சொல்லியா? சொல் என்றால் அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. அப்படி சொல்லியா? பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். அப்படி இருக்கனே. யாப் என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி ஆப்பு டேய் போடு போடு. இந்த கோட்டை தாண்ட கூடாது. நல்ல மனுஷன். இந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன். இந்த கோட்டை நீர் தாண்ட கூடாது. நல்ல மனுஷன். பேச்சா இருக்கணும். நல்லா போறா. இது நல்லாத்தான் போட்டுருக்கேன். விட்டு விட்டா போட்டுருக்கேன். யாப் என்றால் பாவம். அணி என்றால் என்ன அர்த்தம்? அந்த புளிய மரத்துல ஏறற நீ சொல்லி 2க்கு சொல்லு. 3க்கு சொல்லல. என்ன ஏன்ட்ட சம்பளத்தை வாங்கி பால் தர போறியா? இல்ல ஏன்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேடையில போய் பேச படிக்கிற முடிய ரூம் போட்டு. ஆத்தாடி. ஆமா. இவர்ட்ட தெரிஞ்சு நான் இன்னொரு மேடையில. ஆமா. யாப் என்றால் பாடல் என்ற அர்த்தம், அணி என்றால் அணிமுகத்தை எழுதுவதுன்னு அர்த்தம். எழுத்து சொல் பொருள் யாப் அணி. பெரிய ஆளு நீ. ஆமா கொடுக்கடியே ஒரு ஆளாடா. யாரு? இந்தாரு. உலகத்துல இருக்க குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்தவன் இந்த நாடு. முதல்ல நீ மறந்துடாத. நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்துக்கு பெருமை சேர்த்திருக்கேன். நான் அடையாளம் காட்டுவேன். நான் சொல்லவா? நிரூபிச்சு காட்டுவேன். நான் நிரூபிப்பேன். எப்படி நிரூபிப்பேன்? நிரூபிப்பேன். புத்தகத்தை விருப்பேன். நான் விருப்பேன்டா. நான் 1000 சொல்லுவேன். எத்தனை புத்தகம்? நான் சொல்லுவேன். சொல்றேன் சொல்றேன். பாப்பா சத்தியவான் ஒருத்தர் இருந்தேன். சரி. சத்தியவான் இறந்தான். இறந்த உடனே அவனை உயிரோட கொண்டு வரணுங்கிறதுக்காக சாவித்திரி போய் காயத்ரி மந்திரத்தை எடுத்து கூறி எம்மன்ட்ட போராடி தனது கணவன் உயிரை கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தவன் யாரு? இந்த காரணத்துல சொல்லு நீ பாப்பா. நான் இந்த உலகத்துல குடும்பத்தை வாழ வச்சு பெருமை சேர்த்தேன். மலைச்சாமி முண்டாட்டியே சுப்பிரமணி வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? மலைச்சாமி முண்டாட்டியே சுப்பிரமணி வச்சிருந்தேன். விறுவிறுன்னு உடனே மலைச்சாமி கிட்ட இங்க வாடா எடுவட்ட வாழ சுப்பிரமணி. அவன் முண்டாட்டியை நீ வச்சிருக்க. அவனுக்கு 2 பிள்ளைங்க. நீ வாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அவன் சோத்துக்கு நடா அவனு. நீ அந்த பொம்பளை அவன்கிட்ட இருக்கட்டும்டா. நீ நாசுக்கா வச்சுக்கடா. ஏன்டா இருந்த இடத்த விட்டு காப்புற அப்படின்னு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்கலையா? அங்க பெருமை சேர்த்து இந்த நாரத மகாமுனி கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லி 30 தேவியிடத்தை இரும்பு கடையை கொடுத்தேன். அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை. மூலத்திற்கு அனுசியாதை விட கொடுத்தேன். இரும்பு கடையை பொறிச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணியாலும் பதிவிடாத சுரோன்கள் என்பதை எடுத்து வந்து காட்டுவதற்காக இருந்தவன் இந்த நாரதர். சேகர் தங்கச்சியை பாஸ்கர் கூட்டிட்டு போயிட்டான். கிரியா மேலூருக்கும் கீழூருக்கு வெட்டு குத்து. இவன் 150 பேர் அறுவாட வரேன். இவன் 50 பேர் வெல்கம் பண்ண வரேன். விறுவிறுன்னு போனே பாட்டா அப்படின்னு. இந்த பிள்ளை எம்காம் படிச்சிருக்கு. இவன் பிகாம் படிச்சிருக்கான். 2 பேரும் சேர்த்து வைங்கடா. அந்த அரசாங்கம் புழுப்புன்னு வேலை கொடுத்துறான் அப்படின்னு அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து வேலை வைக்கலையா? அங்க பெருமை சேர்த்து வந்தா மார்க்கெட்டை 16 வயதில் இறக்க வேண்டும் என்பது இன்றும் என்றும் 16 வயதா இருக்கானே. காரணம் யாரு? இந்த நாதர். இப்படி பல கதையை நான் விடிய விடிய சொல்லிட்டே இருப்பேன். இங்க கிழிச்ச ஈரேழு 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து கொடுத்தவன் இந்த நாரதரே. நீ இல்லையா ஈரேழு 14 உலகம் சென்று பெருமை சேர்த்தாய். நான் 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாரத மகாமுனி. உலகம் பொருளகம் மகலகம் தபலகம் சத்தியலகம் சோலகம் தனலகம் அதல விதலம் சுதரம் தலாவதம் வஜாலம் மகாதம் பாதலம் ஈரேழு 14 சென்று பெருமையை சேர்த்தவன் இந்த நாரதரே. 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாரதரையா. சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாரதர். 18 புராணம் உள்ள இந்த பெருமையை சேர்த்தவன். 19 புராணத்துல இந்த பெருமை சோறு கிடைக்காது. சோறு கிடைக்காது. ரொம்ப சிரமப்படணும். பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துடும். தெய்வம் கொலகார போய் தெய்வம். 19 பொய் சொல்லக்கூடாது. படிச்ச ஆளு நல்ல அறிவான ஆளு மேடல கல்வியில மட்டும் பொய் சொல்லக்கூடாது. 19 சத்தியம் பண்ணுவேன். குண்டலத்துல கூட ஏறி தவம் இருப்பேன். 19
சரி 19 சொல்லல 19 புராணம் எதுக்கு உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிரு அகந்த எனக்கு இருக்கு. சொல்லு எதுக்கு உன்னோட கூட படிச்ச நான் 18 சொல்லுவேன். நானும் 19 சொல்லுவேன். நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். முடியுமே என்னால முடியும். மச்சம் கூர்மவராக வாமன பிரம்ம வைணவ சைவ லிங்கம் வைடிகம் நாதம் காரணம் வர்த்தம் நிறந்த மார்க்கடை ஆக்கிரே பிரமாண்டம் பத்மம் 18 புராணம் நான் சொல்றேன். நீ சொல்ல 19 தான் சொல்றேன்ல. சொல்ற பாப்பா. என்னவா 18 புராணம் சொன்னல? ஆமா. 19 சொல்லு. எதுக்கு நீ முந்திர கொட்ட மாதிரி நான் சொல்லுவல்ல? எதுக்கு நீ சொல்ற? ஏய் நீ தானே என்னை சொல்ல சொன்ன. என்னை அதுக்கு நான் கிணத்துல வந்து சொன்ன சாபியா? என்னடா விதமா பேசுற? சரிப்பா நான் தெரியாம சொல்லி என்ன தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம செத்து போயிட்டு அப்படின்னு யமதர்மன் முடிச்சுட்டு போய் வச்சுருவேன். சித்திரம் கொடுத்து நோட்ல கணக்கில் எழுதிடுவாங்க. தெரியாம செத்துட்டு சித்திரம் கொடுத்தா உசுரை கொடு அப்படின்னா யமதர்மன் விடுவானா இல்லை சித்திரம் கொடுத்தா விடுவானா? எதுக்கு நீ முத்துற? நான் சொல்லுவல்ல. சரிப்பா நான் தான் சொல்லிட்டேன். நீ திருப்பி சொல்லு. எதுக்கு நீ சொன்ன வசனத்தை நான் திருப்பி சொன்னா அந்த அக்கா என்ன நினைக்கேன்? சனியை முடிச்சவன் இந்த ஆளு சொன்ன வசனத்தை இவனும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு செருப்பு கடலிட்டு பீய தொடுக்கிட்டு வாயில அடிக்காத அடிக்குமா? ஏய் செருப்ப கட்டிட்டு அடிக்க சொல்றா? அதெல்லாம் செருப்ப கட்டி பீய போய் தொட்டு அடிக்கணுங்கிற? ஆமா அதுக்கு எங்க போ கொட்டைக்கு முன்னாடி போட்டேன். தெரியல. எதுக்கு தெரியல? யாரு யாருங்க? 18வது புராணம் கந்த புராணம்யா. 19வது புராணம் பொந்த புராணம்யா. கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதா? என்னடா பொந்த புராணம்? ஆமா. சரிப்பா கந்த புராணத்தை எழுதியவர் கச்சிய பச்சமாச்சாரியா. பொந்த புராணத்தை எழுதியவர் பொச்சி பச்சமாச்சாரி இருக்காரு. சாகல காரைக்குடியில இருக்காரு. காட்டவா 17 கிலோமீட்டர் காரைக்குடி. காரைக்குடியில இருக்காரா? ஆமா. எப்படி புது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வெளியில யூட்டர்ன் வந்து பின்னாடி வருமா அங்க இருக்காரு. அது எந்த இடம்? அந்த கக்கூஸ் இருக்கா அந்த டேனிங்ல வளைவுல. எவ்வளவு நேரம்? காலையில 8 மணி டு 9 தான். அதுக்கப்புறம் ஆகாச மார்க்கமா பறந்துருவாரு. காணாம பாருங்க. எவ்வளவு வாங்குற? இதுக்கு எவ்வளவு வாங்குற? ஆமா கக்கூஸ்ல டோக்கன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏய் அவர் எப்படி உனக்கு தெரியும்? அவர் தெரியாதா? இப்ப சாந்திரம் கூட ஒரு மாதம் சூச்சு வாங்கி கொடுத்துட்டு நீ தேவட்டில வந்து அங்கே போய் அங்க வாங்கி கொடுத்துட்டு இப்ப இங்க வந்தேன். காலையில அங்க போவியா? காலையில எதுக்கு போறேன்? காலையில நாளைக்கு சாந்திரம் தான் வருவாரு. கல்விக்கு கைவாணி குடியிருக்கா? எனக்கு என் நெஞ்சில என் கொல்லங்குடி காலியாத்தாவே குடியிருக்கா. நீ என் டுபுக்கு பேச்சுடி. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படி போட்டு வெள்ளை கமலத்தை வைத்து இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசர் எண்ணி சரியாசனம் வைத்தது கலைவாணி கொடுக்க நீ ஒரு ஆதாரம் எனக்கு வந்து வைத்த கூந்தல் மதம் என்றார். வெள்ளி கண்டை கொடுத்த கண்ணா கிளிமணி வாங்கி விடுறார். கண்ட சக்கரை அணிகாரமாக அண்டம முடிவு கேளாம அமிர்தம் என்று அழிக்க அவனுக்கு பேசு பேச்சுடி. பேச்சு கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து கூட பாப்ப முடி. அது மாதிரி இப்ப தெரிய முடி. ஒல்ல கொதிக்கிற கொதி உமக்கு கொதிக்க முடிப்பா. உடம்பு தேக்கில செஞ்ச மாதிரியா இருக்கிறேன். நான் எத்தனை பேர்த்த கவி வீசிருக்கேன். நான் பேசுற துணிக்கு நான் பேசுற சத்தத்துக்கு தெளிவா இவ்வளவு அழகா அவ்வளவு சீக்கிரமா யாரும் பேசணும் இல்ல. ஆனா நீங்க அழகா தெளிவா பேசுறீங்க. கைவிடியா ஓண்ட கூட மாட்டேன். என்னை முட்டை குண்டியா ஓட சொல்லிக்க பிய திங்க சொல்லிக்க. வேண்டாம் ஓண்ட கூட மாட்டேன். தெருவுல ஒரு ஆளுகிட்ட கூட குடுவே ஓண்ட கூட மாட்டேன். என்ன பாராட்ட? என் மக்கள் இருக்காங்க பாராட்ட. 10 பேர் இருந்தாலும் பஞ்சா இருக்காங்க. போயா போயா ஓண்ட கூட மாட்டேன். வேணாமியா கைவிடியா ஓண்ட கூட மாட்டேன். ஏய் யாரியா ஓண்ட கூட மாட்டேன். போயா என்னடா பாப்பமியா பாராட்றா பாராட்றா. அட போய்ட்டு போதே சமாதானம் ஆகிடுவே. ரெண்டு பேரும் சமாதானம். இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாப்பந்தம் போட போறோம். வாப்பந்தம் போயா. வீட்டுக்கு வந்த அதாவது விருந்தாளி இருந்தாலும் கூட ஏன் பச்சை தண்ணி கொடுக்குறான்? எதுக்கு கொடுக்குறேன்? கோபம் தனிய வேண்டும். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாயா? தனியா பிரிச்சு பச்சை தண்ணி கொடுக்குறான். கோபம் தனிய வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் வாங்க கை கொடுத்து வேண்டாம் வேண்டாம் பச்சை தண்ணி கொடுக்குறேன். பச்சை தண்ணி வேண்டாம். வீட்டுக்கு விருந்தப்பட்டாதி அடிச்சுக்கிட்டேன். பச்சை தண்ணியை கொடுக்குறேன். நான் சும்மா வந்தவன நீ மொட்டை குண்டியா ஓட சொன்னா அந்த அக்கா என்ன நினைக்கு? எடுவிட்ட முண்டமா ஒரு நம்பர் சரிய முடிச்சவன் அப்படின்னு பேவனப்படுமா ஓடாதான். வந்த விருந்தாளியா இருந்தா பரவாயில்ல. தம்பி எனக்கு வெனகாரனே நீ தாண்டா போடாங்க. இந்த பையன் பெட்டிக்காரன் நினைச்சா இவன் தான் வெனகாரன். அப்படி எத்தனை கவி உனக்கு தெரியும்? உனக்கு எத்தனை தெரியும்? 500 கவி பேசுவேன். 1000 பேசுவேன். 2000 பேசுவேன். 3000 பேசுவேன். 4000 பேசுவேன். 5000 பேசுவேன். 6000 பேசுவேன். 7000 பேசுவேன். பார்க்கலாம். இன்னைக்கு 9000 கூட பேசுவேன். 48 நாள் மண்டல பூஜை வரையும் உட்கார்ந்துங்கனே பேசுவேன். பார்க்கலாமா?
பாப்பம்படி 44 நாள் நாடகம் வைக்கிறப்ப கூட நான் வந்து பேசுறேன். பாப்பம்படி முடிஞ்சா பார்க்கலாம். பாப்பம்படி என்ன சீரியல் பார்க்கலாம். பாப்பம்படி கமையாகி கோபாகி காத்தகத்தில் நிற்குமாம் அவையெல்லாம் நல்ல வரும் சபை நடுவே நூற்றாண்டு வாசல் குறிப்பறி மாட்டாத நண்பரை மக்களை விடுத்து கூண்டில் நாவில் எடுத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகவும் செய்தால் மக்களும் பெரிதாகுமோ அதனும் பிறகு உண்டாகுமோ குக்கலா குளந்தண்ணில் பெரிதாக இருக்க பேச்சு குரங்கில் என்று கூத்தாடிய கோலத்தை கண்டி அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடியது போல் கதகு நீட்டி பேசும் கதவை கண்டால் சிலங்காட்டியம் வச்சிருந்த அறிவுடா செய்கை பேச வானர மனிதனின் அணிந்த தூக்க நான் ஒரு சொல்ல தாண்டி வைத்திடும் ஞானமும் கல்விக்கு நமைந்த நூல்களும் ஈழருக்கு உரைத்தான் இடதாக பேச மோதிர வேண்டும் வரலாற்று இருவர் போன்றவர்கள் இடையே பச்சை பச்சை அவர் குரு குரு நன்றி நன்றி பேசுறார் நாய்வாளை அளவெடுத்த வெறுக்கு திட்டி நட்டுமை எழுத்தாணி ஆகுமா பேய்வாளம் சுடுகாட்ட பெருக்கு தலைவித்தால் நாச்சஞ்சவருக்கு வீடாகுமா தாய்வாரத்தை கேளாசாக சண்டிலும் சாண்டில் முழுத்து கொண்டு வர மாட்டான் ஈவாறு ஈவட்டாரி இவனு ஈவற்ற மரியாதை பிறப்பு ஈடுத்துவம் எடுத்த பெருமானுங்க பேசு உண்மையாவே இந்த அளவுக்கு நீங்க தெளிவா பேசுவீங்க நிறைய விஷயங்கள் பேசுவீங்க நினைச்சு தெளிவா பேசாம போதையப்பட்டு நிக்கிறேன் இல்லப்பா அதுக்கு சொல்லையா தெளிவானா சுத்தமா சொல்றேன் அதனால இப்படி பேசிக்கணும் எனக்கு தெரிஞ்சா உண்மையாவே ஒரு 12 மணி 1 மணிக்காவது நம்ம செஞ்சிருக்கான் நீ பெரியாளா நான் பெரியாளா உமது திறமை பெரிதா எமது திறமை பெரிதான்னு மக்கள் மத்தியில காட்டிட்டு போயிடுவோம் பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் இந்த பகுதியில் எந்த மேடைக்கு வந்தாலும் சரி இல்லை இதே மேடைக்கு மறுபடியும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி ஒரு 12 மணிக்காவது உங்களை சந்திச்சு உன் திறமை பெரியதா என்னுடைய திறமை பெரியதாங்கிறத மக்கள் மத்தியில் காட்டாமல் போக மாட்டேன் நான் அதனாலே காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தை வைத்து வரக்கூடிய தலைவியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பேர் நாரதர் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டர் மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி நீங்கள் தலைவி அம்மாவை அழைத்து வாருங்கள் நல்லா இந்த பேச்சு பிடிக்காது இவருக்கு இன்னொரு நாளைக்கு மறுபடியும் ஒரு கோயிலை கட்டி மறுபடியும் ஐயரை பிடிச்சி கும்பாசியத்தை வச்சு அதுக்கப்புறம் இந்த நாடகத்தை வச்சு என்னை அப்படியே ரெண்டா கீத்து மாத்த கழிக்க பேச்சுடி இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகையா இருந்தாலும் ஒருத்த பக்கம் கிட்னியை வித்துட்டு அதை கட்டுறேன் பார்க்க முடியும் பேச்சுடி அப்படி தெரியலன்னா ஊர்ல மன்னிப்பு கேட்டு போயா தெரியாம மோதிட்டு பிய திங்க சொல்லிட்டு மொட்டை குண்டி அவட சொல்லிட்டு மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு பேச முடியல மன்னிப்பு கேட்டு போயா சரி கேட்டுமையா ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்க வேண்டுமானா அப்ப நாடகத்தை நாங்க கெடுக்கிறாங்களாங்க அப்படி கிடையாது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மேடையிலே இங்கே நாரதாக வேடமிட்டு நடித்து கொண்டு நாரதர் நான் தான் வேடம்லாம் இடல சரி இந்த நாரதரே இந்த மேடையிலே வெற்றி பெற்றதாக இருந்துட்டு போகிறது இந்த பாவ மன்னிப்பு எனக்கு தேவையா நீ சண்டைக்கு வா இந்த பாவ மன்னிப்பு எனக்கு தேவையில்லை நான் சண்டைக்குலாம் வரலைங்க நீ சண்டைக்கு வாயா எனக்கு சண்டை பிடிக்காதுடா எனக்கு சண்டை பிடிக்கும்யா வேண்டாம்னு சொல்றேன் எனக்கு சண்டை வேலை விட்டுறல சண்டை கருப்பு கோணி அனுமணம் கொண்டுமோ கருப்பு கோணி கட்டிகமாகுமா இரும்பு கோணி அணி விழலாம் நம்ம கோணி நாம கெரிச்சோம் சொன்னானே ஜாகர சொன்னவளை ஒருபடி சாம சத்த தின்னவளே என் கூட ஜாகர சொன்னவளை என் கோபுரத்தை வந்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பேசு பேசுடி என்ன மணியாகுது மயிரை புடுங்குது நீ பாப்பா அடுத்தவ சந்திக்கிறாங்க இந்திக்கிறாங்க நீ பாப்பா வேண்டாம் பக்கமலக்காரன் நீ பெரிய மினிஸ்டர் பக்கமலக்காரரு நீ பாப்பா அவர் என்ன முக்கியஸ்திரி நம்ம இந்த கோயிலுக்கு அப்படியே என்னமோ 4 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து இந்த கோயில் எழுப்பி நிக்கிற மாதிரி போயா என்ன நீ வந்துவிட்டு பக்கமக்கள ஒரு கேச்சரியை தின்னுபிட்டு அப்படியே முட்டப்பா பிய பண்ணிட்டு வந்திருக்க இவர் என்ன ஆளு என்ன இசைக்கலைஞர் பெரிய பெரிய சாம்பவன் இளையராஜா பேரன் இசைக்கலைஞர் அப்படியே புருட்டு வாங்கிச்சா பிரிண்ட் எடுத்துடுவாரு போயா இப்படியெல்லாம் பேசாத வேண்டாம் நான் சொல்றேன் வேணாப்பா நீ போப்பா வேணா கோபுரம் மயிரை புடுக்குறேன்னு இந்த வார்த்தை தான் தொழிலாளி வேண்டான்ட்டு என்ன தொழிலாளி நாடகத்துடைய முக்கியஸ்தர் என்னையா முக்கியஸ்தரு அவர் என்னையா முக்கியஸ்தரு ஆமா இவர் இல்லைன்னா நாளைக்கு காலையில அந்த கும்பாபிஷேகத்துல தண்ணி ஊத்த மாட்டாங்க நின்னு வைப்பது சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் பெரியா சொல்லி செய்வார் கேவரே நல்ல குளமான வேர்க்கனை பராமாவை பாதிரே பாருங்க சொன்னாங்களே வைக்க 2 வரல் மேல இப்ப தெரியுதா பையன் இப்ப தெரியுதா ஆரம்பம் தெரியாம காலை விட்டு அப்படி தாண்டி சிக்கன் யாருக்கிட்ட பேசணும் தெரிஞ்சு பேசணும் இந்த நமது ஊர் மேடையிலே இருக்கக்கூடிய ரசிகர் மத்தியிலே வெளிநாடு உள்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நாடகத்திலே கொல்லங்குடி தன்ராஜுக்குன்னு நல்ல பேரு கிடைச்சிருக்கு மோதிரம் வரல இன்னமும் பேரு கிடைச்சிருக்கு இந்த பேரை எப்படியாவது உன்னை காப்பாத்திட்டு போயிடலாம் நினைச்சேன் ஐயோ சாமி என்னைய கொல்ல போறாரு அந்த பைபாஸ் ரோட்ல போய் லாரிக்குள்ள தலையோடி சாப்பிடுறேன் உசுறு என் மயிருக்கு சமா பேச்சு பார்க்கலாமியா
அம்மனை குட்டியா போகணும்னு ஆசைப்பட்ட அவ்வளவுதான். யாரு இப்ப தெரிய முடியும்? இப்ப தெரியும். பின்னாடி இருக்கு புரட்டாசி, ஆவணி முடிய போது 10 நாள் இருக்கு புரட்டாசி தெரியும். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துவிட்டால் சொன்னதை சிறுக்கென்று சொல்லடி படுவாங்க. வெம்புவார் விழுவா பையன், மேலும் வந்து அலமலை என்பது பையன், தம்பளம் தின்பாடு என்பது பையன், தன்னுடன் சாகுறேன் என்பது பையன், நெஞ்சிலின் கொடி நம்பி நடுத்திரவிட நாயவளை கரவாணிக்க பேச வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடி உயரும், குடி உயர கோடி உயரும், கோடி உயர்னா நாம் உயரும். துண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா, துண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வெறும் வேதனை அடைந்தாண்டுகள் சொன்ன சொற்களை மாற்றி மாற்ற கூட்டிலும் கொடியில் சுட்டப்பன் உள்ளார மாறாத நாவினால் சுட்டவன் பேசிய அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிமாவும் முதட்டை உலக செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைந்து பேசிய கசடான கற்புமை கெட்டவன் நிற்காத தண்ணி துணிக கருமம் துணிந்தவன் என்னுவம் என்பது இழுக்கின்ற பேசிய துப்பாக்கி 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 துப்பாய தூமலையின் யாதலை 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 அதலை எதல வாசாட்டல பேசிய தோன்றார் தோன்றார் அதோட செத்த நாசமா போனார் பேசிய பாலும் தெளிவு பருப்பு பூமணியே கோலங்களை நாவோட கோலம் செய் கண்ணுட்டாமுடியே பூமணியே சங்க தமிழ் மூன்றும் தா 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 நாயவன் புரியல ஒரு காட்டற புரியல மாயவன செய்த அன்பாடா ஓடலாம் 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 குளிரே மணியெடுத்து முதல்ல மண்ணை செய்து மாக்கி பிறப்பதற்கு இதுக்கு ஒரு மணிக்கு கூட சுகப்பிரசந்த அழகல பூரா அடுத்து கழிச்சு ஆபரேஷன் பண்ணி தான் இருக்காங்க. என்ன செய்ய போறோம் தெரியலையே கொஞ்ச காலத்துல. எந்த ஒரு எண்டி அந்த ஒரு இருந்து காரக்குடி இருந்து இந்த ஊருக்கு 20 கிலோமீட்டர் போக வர 40 கிலோமீட்டர் எப்படி வேணுமானது மட்டும் 3000 ரூபாய் வருமே. காலையில என்ன செய்ய போறோம் தெரியலையே. பையூர்ல பிறந்து பாலூர்ல வளர்ந்து பையூரும் பாலூரும் வேதாந்த போகுதடி அடி லூசு முண்ட கண்டார ஓடி மகளை எடுவட்ட முண்ட கண்ணம்மா எடுவட்ட முண்ட பேச்சவடியா பையூர் வையல் பாலாய் முடியாது என்று பேச்சவடியா ஐந்தில ஒன்று வட்ட உனக்காக சொல்ல தரலாம் ஐந்தில ஒன்று வட்ட வாக்காள பச்சண்டே ஐந்தில ஒன்று வட்ட இல்ல உனக்காக கொடுக்கறாங்க ஐந்தில ஒன்று வட்ட ஐயா அவ என்னதுக்கு அவன் ஆஞ்சே போறான் சோத்துல நான் என்ன பண்றேன் வெல்லலாம் ஏதாவது நான் பிரச்சனை பண்றேன் பஞ்சில் பையா நீ போட்டு தரமே சுத்தமா பாருங்க கூட பசுமரத்தின் வாருக்கு நெக்கு உனக்காக நான் எந்த பிரச்சனை இல்ல குலவே என்ன போட்டு ரொம்ப போட்டு கொடுத்து விட்டுட்டு இந்த ஊர் ஆத்தாடி ஆத்தா இந்த அழகா இது வேணா ஒரு வயிறு வேணா நான் சொல்றது செத்து பேர் பாத்துக்க. இந்த ஊர்ல செத்து பேர் பாத்துக்க. கும்பாசி நின்று பேர் பாத்துக்க. செத்து பேருமே சித்திரவத்தி இருக்கு குடிந்திருத்தால் குடி யாத்துரி வாத்துரி இல்லையா செத்துவ பத்மாசுரன் யார் தனக்கு பசுவா வாங்கிக்க கண்டலே கையா செத்து போற என் கரக வந்தாயா என்ன கிரியபரி ஆயா நான் சொல்றேன் சொல்லுபடி சொல்லி மறந்து விட்டா சுருக்கி சொல்லி கவர உனே கும்புறே ஐந்து வணக்கம் ஏக நமஸ்காரம் துபா நமஸ்காரம் திவ்யா நமஸ்காரம் சாஸ்திர நமஸ்காரம் பஞ்சா நமஸ்காரம் ஐந்து வை நமஸ்காரம் இருக்குது ஒண்ணுக்கு வருதியா இரவிலே ஒண்ணு கடிக்க இரவிலே தெற்கு போமா திருப்பி ஒண்ணு கடிக்க பகலிலே வடக்கு போமா திருப்பி அவங்களுக்கு வரதே தெக்க வடக்கு புடிச்சிட்டா இருப்பாங்க எங்கிட்ட வேணாலும் இருப்பாயா பிரபஞ்ச உற்பத்தி முறைப்படி உங்க உற்பத்தியில பொட்டனை விட்டுட்டு ஒண்ணுக்கு இருக்கு நாய் என்றால் வைரவர் அந்த வைரவருக்கு பொட்ட தள்ளுவே கொட்டை முருகப்பெருமா முந்திரி பழத்துக்கு வெளியில கொட்டை வச்சு படைச்சா உள்ள வச்சு படைச்சா கொட்டை ஆனால் எனது நந்தி பிரமாவோ எல்லா பழத்தும் கொட்டையை உள்ள வச்சு படைச்சா அப்படிங்கிற எடுத்துக்காட்டு பேச விடுட்டு பேசு சபை அறிந்து பேசு சபை வந்து பேசு சிலர் பேசாமல் இருந்து பவனுக்கு ஒன்று தெரியுமா தெரியாதே தெரியுமா அறிவா என்று தெரியாதே தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு எல்லாம் நீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க உனக்கு தெரியுமா? சந்தோஷமான செய்தியெல்லாம் அழுகாம சொல்லியா. வெயில் நேரத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அதுவும் கொஞ்சம் வழுக்கையா இருந்துச்சு இன்னும் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுவையா இருக்கும். அரைப்பறதா இருந்ததுன்னா வெள்ளைக்காயின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா முத்தனை காயின்டுவாங்க, தேங்காய்னு வந்துடுறேன். அதனால இளநிய ஆப்ரேஷன்ங்கிறது நீ சீவிரத்தை சொல்ற எனக்கு தெரியும். இளநியை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதா சீவும் போது அது இளங்காயா இருக்குதா அல்லது வழுக்கையா இருக்கான்னு பார்த்துட்டே வாங்கணும். அதே இளநீ ஆப்ரேஷன். இளநீ ஆப்ரேஷன் இளநியை விட்டுறதா? நீ தானே இளநிக்கு ஆப்ரேஷன் பண்ணு சொன்ன. வெதர் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, கையில ஓங்கி கத்தும் போது புறுப்புறு சத்தம் கேட்கு. ஆமா, கிட்னி அங்கனதே எடுத்துற வித்துற மாதிரி. ஏப்பா இங்க ஒரு நாரதன் நேரம் எங்க காண? நான் வெளியே இருக்க போயிருக்காரு. நீ யாரு? நான் சும்மா குளிக்கலாம்னு துணிமணி அவத்தே நீங்க கத்துறத பார்த்தபடி பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு. யாரா உன்னை நாரத வேஷம் போடுறது? நான் போடுறேன் சொன்னேன். மோகன் பச்சனை போடுறா, சூப்பரா இருக்கும்டா, நல்லா இருக்கும்டா, பூரா தின்னுபிட்டு படுத்துட்டாங்கடா, இந்த வச்சு கலப்படா தண்டா வேற வழி இல்லடா அப்படின்னு சொல்லி போட சொல்லிட்டு அது பொழந்துக்கிட்டு போய் படுத்துருச்சு. இனிமே நாரத வேஷம் போடுவாடா? சரி, இந்த இடத்துல ரெண்டே ஒரு போட்டி வச்சு, நீ வெற்றி பெற்று நான் தோல்விட்டால் கட்ட பிடிக்க கூடாது, வேஷம் போடக்கூடாது. நான் வெற்றி பெற்று நீ தோல்விட்டால் சரி. நீர் வெற்றி வெட்டிதான், யாம் வெற்றி வெற்றி தோல்வி விட்டது நான் தான். போட்டி நிபந்தனை என்ன? அம்மனை குண்டி. சரி, ஏறத்தாழ 75% கண்ணு கெட்டு போயிரும். இன்னும் ஒரு 25% இருக்கு.
உள்ள சட்டி போடலையா? அதுதான் அம்பலக்குட்டி. ஐயா, சட்டி போடல. சட்டி போடலையா? ஏய் அம்பல ஐயா, டவுசர் உடுத்தா மேஜா விட்டு வந்தற சட்டி போடல சொல்லல. சட்டி போடல சொல்லலையா? சட்டி போடல சொல்லல. சட்டி போடலையா? சட்டி போடல. அம்மள இரியா, அம்மள குண்டியா ஓடுன்னு சொன்னேன். இரியா, அம்மள குண்டியா ஓடுன்னு சொன்னேன். சொன்ன இரியா, இப்போ ஓடுன்னு சொன்னாதா? அம்மள குண்டியா ஓடுன்னு சொன்னேன். ஆனா இப்போ ஓடுன்னு சொன்னா என்ன புரட்டாசி மாதம் கடைசி தேதியில கூட ராத்திரி 1 மணிக்கு வந்து இந்த மேடையை 3 ரவுண்டு அம்மனை குண்டியா சுத்திட்டு போவேன். இல்லைன்னா தீபாவளிக்கு முதல் நாள் கூட வந்து எண்ணெயை முழுன்னு தேய்ச்சி விட்டு இந்த மேடையை உருண்டு கொடுத்துட்டு கூட போவேன். நான் இப்ப அம்மனை குண்டியா ஓடுவேன்னு சொன்னாதான் என்னை ஓட சொல்லணும். நான் அம்மனை குண்டியா ஓடுவேன். எனக்கு எப்ப தோது கிடைக்குதோ அப்ப ஓடுவேன். எப்ப வேணாலும் ஓடியா கை தட்டலாம். எப்ப மோதிரம் இன்னும் வரல. நீ சொல்ல ஒவ்வொரு ஆத்தாவை எதிர்த்து அக்காவை அப்படியா ஐயா எப்ப வேணாலும் ஓடு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேளு. எந்த வருஷம் எந்த மாதம் என்ன கிழமை எத்தனை மணிக்கு இரவா பகலா அப்படின்னு எனக்கு எழுதி கொடுத்துருப்போம். மறுபடியும் அண்ணனை கூட்டிட்டு வந்து மறுபடியும் வீடியோ எடுத்து தேவோட்ட பைட்டான்ல வெந்துரையில ஓட்ட அதுக்கிட்டே ஒரு புள்ள பார்க்காது. சரி, என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தலைமையமா வள்ளியமாய் பார்க்க வேண்டும். அருளையும் அழைத்து வாருங்கள். எல்லாம் செய்து கூற வேண்டும். போட்டு முடி இதோட நாடகம் முடியா போது பார்க்க முடியும். ஐப்பசி வரையும் நாடகம் ஆடுவோம். என்ன ஒண்ணு நீ அந்த பிள்ளைய கூப்பிட்டேன். ஐப்பசி வரையும் அந்த பிள்ளைய வச்சுதான் நாடகம் ஆடணும். இல்ல உங்களை இல்ல, நீங்க தான் போயிட்டீங்களா? போங்க போங்க. என்ன நரி மாதிரி உள்ள போடுற வாடி. அண்ணே வணக்கம். அடடா, நீ போட்ட போடல சாமி தெரிஞ்சு போயிட்டார. இந்த பெட்டிக்கார தம்பி சொல்லுது நீ போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடிட்டாருங்க. ஐயோ ஐயோ, நீங்க திரைக்கு பின்னாடி இருந்து கேட்டிருக்கீங்க, பிரதிபலிச்சு கேட்டிருக்கு. அவரு போட்ட ஓடல உனக்கு தேர்வை தெரிச்சு ஓடுதடா சண்டாலா அப்படின்னு அப்படி சொன்னாரா? போங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது. தலையெழுத்து மசுரே, தலையெழுத்து மசுரே. அப்புறம் எப்படி இருக்கா? என்ன பாத்து என்ன முதுகுலாம் ரத்தமா இருக்கு, உடம்பு பூராம ரத்தமா இருக்கு. சரி, அடிச்ச உரைக்கே இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு. அடிவாங்க சாமிக்கு எவ்வளவு ரத்தம் ஊத்திருக்கோம். சின்ன கலைவாளன்னு வேற பட்டான். கோவப்படக்கூடாது. நீவாட்டுக்கு அடிச்சு போட்டு வந்தார. ஆல்ரவுண்டுக்கார தம்பிக்கு வெயிட்டா கொடுத்துட்டியோ பணம், அது எக்ஸ்ட்ரா பெட்டிங்கா போட்டு போது. அடி கொடுத்த உனக்கே எப்படின்னா அடி வாங்கின நாரதருக்கு என்ன குத்து உயிரும் கூட உயிருமா கிடக்குறாரு. சின்ன கலைவாணி இவர் சொல்றாரு, சின்ன கலைவாணி பட்ட கொடுத்த போது நீ அடிச்ச ஆளுகளை கீழே சாக்கிறதும் போதுங்கிறாரு வேறு. ஐயா ஐயா, என்னை சுத்தி வெறும் சனியா உட்காந்துருக்கு. இந்த வாரம் எட்டு போக போக. இது ஒன்ன கனவு வேண்டா, வெளியில சொல்லக்கூடாது. சாந்தி அதிசயமா பாக்குறேன். சட்டை சூப்பரா போட்டிருக்கியே. ஆமா, தாய்லாந்துல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. தாய்லாந்துல இருந்து. அப்படியா? தாய்லாந்துனா அப்ப இப்படிதான் இருக்கு. உனக்கு ஒன்று ஆர்டர் பண்றேன், அவங்க புரட்டாச்சியில் வந்துடும். ஆமாடா ஆமாடா. இதை பார்க்கும்போது உனக்கு சட்டை மாதிரி தெரியுது. ஆமா, நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு மெர்க்குரியில முடிச்சு மாலக்கண்ணா இருக்கு. சூப்பரா இருக்கு சட்டை. ஆமா, யாரு வந்தது? சாமி வந்தாங்க. எங்க இருந்து வந்தாரு? மேலத்துல இருந்து வந்தாரு. நான் ஒண்ணு கேட்கட்டா? நல்லா கேளு. ஓத்தவங்க மட்டும் கேட்காம கேளு. தண்ணியை போட்டா கேட்பேன். சரி சரி, போட மாட்டேன். சத்தியம் பண்ணிட்டே, 1 மாசமா சத்தியம் பண்ணிட்டேன். போட மாட்டேன், தண்ணி போட மாட்டேன். அது 1 மாதத்துக்கு முன்னாடி. சரி, யார் வந்தது? சாமி. எங்க இருந்து வந்தாரு? மேலத்துல இருந்து. தேவலத்துல இருந்து. தேவட்டல பக்கம் அவர் இல்ல. தேவட்டல இருந்து வந்தவர் அவர் வேற. அவர் வேறயா? ஆமா. சரி, இப்ப எனக்கு ஓ லோகம் மேலூர். எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. அதை எப்படி சொல்லணுமோ சொல்றீங்களா? ஆமா. மேலவத்துல இருந்து வந்தார்ல? ஆமா. அதை சுருக்கி சொல்லுங்க. மேலவத்தை சுருக்கணும்னா மேலூர். வெரி குட், வெரி குட். நன்றாஜி, நீ தாண்டா என் தம்பி. இது என்ன? இது வந்து பூலோகம். பூலோகத்தை சுருக்கி சொல்லுங்க. பூலோகத்தை சுருக்கினா புல்.
எப்படியாச்சும் அடி வாங்காம வைக்க முடியாத இருக்க மாட்டாங்க அவருக்கு. ரணகலம் ஆக்கிறாங்க அவருக்கு. சாந்தி பாப்பா வந்துப்பா. எங்க கப்பு? அட கீட்டா இங்கயா கப்பு? ஓண்ட இருக்கிற புறம் ஏன்ட்ட கட்டுக்கிறீங்க? யோ, இல்ல போட்டிக்கு போறேன்னு சொன்னியே, கப்பு வாங்கலையா? சும்மா வந்திருக்க? அதே வீட்டுல குண்டியில் ஒரு கப்பு இருக்கு, எடுத்துட்டு வந்து தரவா? அந்த கப்பு எதுக்கு? போயா, வீட்டுல துணிமணிலாம் துவைச்சு அயன் பண்ணி வை. குளிக்க போறாப்ல. ஏன் மட்டும் துணிமணி எல்லாம் இருக்கு, எடுத்து துவைச்சு அயன் பண்ணி வையா. இரியா